ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎஃப் பாஸ்புக்கில் இருந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இப்போ ரிசால்வ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் நம்மகிட்டையும் கேட்டிருந்தாங்க, செப்டம்பர் அக்டோபர் மாதத்துடைய பிஎஃப் அமௌண்ட் எங்களுக்கு பாஸ்புக்கில் காமிக்கவே இல்லை, அந்த 2 மாதத்துக்கான அமௌண்ட் வந்து காமிக்கவே இல்லை, ஏதாவது பிரச்சனையா? அதே மாதிரி நவம்பர் மாதத்துக்கு இனிமேல் தான் வரும். பட் நவம்பர் மாதம் எண்டு வரைக்குமே வந்து செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதத்துக்கான பிஎஃப் அமௌண்ட் காமிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்ன இஷ்யூ அப்படிங்கிறது இபிஎஃப்ஓ வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கீழே ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். பாஸ்புக் அப்டேட்ஸ் ஃபார் வேஜ் மந்த்ஸ் செப்டம்பர் அண்ட் அக்டோபர் 2025 ஆர் அண்டர் ப்ராசஸ் டியூ டு ரிவாம்ப்டு இசிஆர் லெட்ஜர் போஸ்டிங். டெம்பரரி நான் விசிபிலிட்டி ஆஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃபார் எ கப்புள் ஆஃப் டேஸ், இன்கன்வீனியன்ஸ் இஸ் ரெக்ரெட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இசிஆர் லெட்ஜர் போஸ்டிங்காக இந்த ஒரு செப்டம்பர் அக்டோபர் மாதத்துக்கான கான்ட்ரிபியூஷன் பிஎஃப் அமௌண்ட்டு, உங்களுக்கு பிடிச்ச அந்த பிஎஃப் அமௌண்ட் உங்கள் பாஸ்புக்கில் காமிக்காது, அது நாங்கள் வந்து 2 டேஸில் அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு மெசேஜை ரன் பண்ணியிருக்காங்க இபிஎஃப்ஓ வெப்சைட்டில். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க இந்த மாதிரி மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்பிளே பண்ணல. கண்டினியூஸாக வந்து ஆகஸ்ட் மாதத்துடைய கான்ட்ரிபியூஷன் மட்டும்தான் பிஎஃப்பில் காமிச்சிட்டு இருந்தது, செப்டம்பர் அக்டோபர் வந்து காமிக்கலை. பட் இப்போ அந்த இஷ்யூ வந்து ரிசால்வ் ஆகிருக்கு. நீங்கள் உங்களுடைய பிஎஃப் பாஸ்புக் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பாஸ்புக் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் ப்ரெசென்ட் பாஸ்புக் ப்ரெசென்ட் பிஎஃப் மெம்பர் ஐடியை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாங்க. செப்டம்பர் அக்டோபருக்கான கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு கிரெடிட் ஆகிருச்சு, பாஸ்புக்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிருச்சு, பிஎஃப் பேலன்ஸ்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிருச்சு. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டெம்ப்ரரியாக அந்த இஷ்யூ வந்து இருந்தது. டெம்ப்ரரி மீன்ஸ் லாஸ்ட் 2 மாதமாகவே அந்த இஷ்யூ வந்து இருந்துச்சு, காமிக்காமல் தான் இருந்தது. பட் இப்போ அந்த ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் போய்ட்டு செப்டம்பர் அக்டோபருக்கான கான்ட்ரிபியூஷன் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக கிரெடிட் ஆகிருக்கா அப்படிங்கிறது உங்களுடைய பாஸ்புக்லேயும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. மேபி கிரெடிட் ஆகலை அப்படின்னா உங்கள் கம்பெனி தரப்பில் நீங்கள் ஒரு ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணிடுங்க, அல்லது பிஎஃப்ல ஒரு ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணிடுங்க. ஸோ எல்லாருமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 மாதத்துக்கான கான்ட்ரிபியூஷன் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதனால் எல்லோரும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கிரெடிட் ஆகிருக்கா அப்படின்ட்டு. இந்த தகவல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.